இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் தொட்டிமாத்தூர்ன்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 தலம் நாங்கள் இருக்க ஒரு மிகவும் பழமையான கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு நம்ம அன்புதானே எல்லாம் சேதுன்னு சொல்லிட்டு அண்ணா வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அவருடைய யூடியூப் சேனலில். சரி பார்த்தோன்னே 5 தலை பார்க்க நம்மலாம் நேரில் பார்த்ததில்ல, நம்மளால் பார்க்க முடியுமா அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்றதுக்காக உடனே கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு இந்த ஊருக்காரங்கிட்டலாம் கேட்டப்போ அந்த கோயிலுக்குலாம் போக முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு வழியே சொல்லலை. கிட்டத்தட்ட நிறைய பேர் திரும்ப போயிருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் அப்படி இப்படியே தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஐயா இருந்தார், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அப்படி தான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போகிற வழியெல்லாம் பாம்பாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும், அதாவது ரொம்ப சின்ன பையனாக இருக்குது, உள்ளே போகாது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், கண்டிப்பாக பார்க்காம போகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க. ஐயா நம்மளுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்குன்றதுக்காக நம்மளுக்காக எல்லாம் வழிகள் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பார்த்து போங்கண்ணே. இதெல்லாம் அந்த கோயிலுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களாண்ணே? அது மாதிரி கிடையாது. இடத்துக்காரங்க இவங்க இடத்துக்காரவங்க, இது வந்து ஒரு இடம், இந்த இடத்துக்காரவங்க தோப்புக்காரவங்க. இது எப்படின்னாக்கா கோடி கம்பி வழி போட்டு இவங்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து பாதை அப்படியே இருக்கு, பாதை ஒதுக்கி விட்டுருக்காங்க. வயலு போய் அங்கே போய் எல்லாம் அப்படி இப்படிமா எதுவும் பண்ணுறானு இடக்கு பண்ணுறானுன்ட்டு அதை சாத்தி வச்சுட்டாங்க. ஓகே ஓகேண்ணே. இல்லை ரெண்டாவது என்கிட்ட சொன்னது எப்படின்னா, ஊருக்காரன் என்ன கேட்டது, இந்த உள்ள 5 தலை நாகர் இருக்குன்னா உள்ளே போகிறதுக்குலாம் வழி இல்லாமல் எல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னு அப்படியும் சொன்னாங்க. உண்டு 5 தலை நாகர் உண்டு, அதை பார்த்துட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. 4 பேர் 10 பேர் பார்த்துக்காங்க. அதான் அது பார்க்கறதுக்கு. ஆமாண்ணே, கண்டிப்பாண்ணே. தெய்வம் உள்ளது. ஆமாம், கண்டிப்பாக. நம்மளுக்கு சுற்றி சுற்றினா அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு அந்த டைமை வந்து காட்டும். பெருமாள் கிருஷ்ண பரமாத்மாவில் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம அம்மா இருக்கு அடிச்சிருக்கு, அடிச்சு ஊரெல்லாம் மூடிடுச்சு. கட்டடெல்லாம் காட்டுறவா. ஓகேண்ணே. 5 தலை நாங்கள் பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணே? இதில் நான் பார்த்தது இல்லை இருக்கு. அந்த டைம் அது வந்து வரி கிளம்பி வர்ற நேரத்தில் இதுதான் நான் தான் பார்த்தேன். இல்லை நானே வந்து கேட்டப்போ எல்லாம் உள்ளெல்லாம் 5 தலை நாங்கள் இருக்கிறதெல்லாம் போகாதீங்க இருக்கு. நான் பார்த்துதாங்க. அது அப்படியே கலரமாக இருக்கும். அப்படியே இல்லைண்ணா, என்கிட்டயும் சொன்னாங்க உள்ளெல்லாம் போகாதீங்க, நான் சின்ன பையனாக இருக்க, உள்ளே போகாதப்பா, இதான் என்ன போக பண்ணுறது அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு நம்ம எதுவும் தப்பு பண்ணவே இல்லை, பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மனதைரியத்தில் வந்துட்டானே. வரமாட்டானுங்க. பாருங்க கோயில் தான். தாண்டி சிலையெல்லாம் அங்கே இருந்துருக்கு. சிலையெல்லாம் அங்கே இருந்துருக்கு. உள்ள கோயிலுக்குள்ளே இருந்த சிவனானே இதெல்லாம் இதெல்லாம் வந்து அது இருந்து எடுத்துருக்காங்க. இன்னும் சிலையெல்லாம் உள்ளே இருக்குது. இன்னும் சிலையெல்லாம் உள்ளே இருக்கு. இருங்கண்ணே, அதை பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்துட்டு வரேங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிவலிங்கம் கெட்ட வழியில். அப்பா பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா 5 தலை நாகர் இருக்க சிவன் கோயில் சொல்கிறாங்க, சில பேர் பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்பவும் பழமையான கோயில். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருந்தது, அந்த தாத்தாவுக்கே பார்த்திங்கன்னா நான் சொல்கிறாருன்னா அவங்க அப்பா தாத்தாவுக்கெல்லாம் முன்னாடி இந்த கோயில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய நம்ம விஷயம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி எந்த நிலமையில் இருக்குது பாருங்கள்.
இந்த கோயிலுக்குள்ளே தான் அஞ்சுத்தலா நாகம் இருக்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஊர் மக்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நான் உள்ளே வரும்போதே நிறைய பேர் சொன்னாங்க அங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அவர் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் எதுவும் ஆகாதுன்ற ஒரு எண்ணத்தில் உள்ளே வந்துட்டேன். எல்லாம் நல்லதே நடக்கும். பாருங்க, பழங்காலத்து சிலைகள் எல்லாம் ஃபுல்லாக. ரொம்ப எல்லாமே நல்லா சுத்தபத்தமாக இருந்துச்சு. கோயில் கட்டுவப்பா இருந்துச்சு. கோயில் மரம்லாம் இருந்துச்சு. ஆலமரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப எல்லாம் இருந்துச்சு. இந்த கோயில் இருந்துருக்கும்போது மறுபடியும் இப்போ தான் அந்த காடு கரம்பு இதாக ஆயிடுச்சு. கோழி கம்பி வேலி போட்டதுனால, அந்த பக்கம் வேலி போட்டதுனால இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் வரமாட்டேங்கிறாங்க யாரும். கோயில் எத்தனை வருஷமான இருக்குது இந்த கோயில்? அது 2000 வருஷத்துக்குள்ள கோயில். 2000 வருஷத்துக்குள்ள கோயில். இது அக்கராரமாக உள்ளது. இதுக்கு முன்னாடி அக்கராரமாக இருந்தது. அக்கராரம் இது வந்து மம்மாரி மழை பெஞ்சு அந்த அக்கராரத்தை பூரா வீட்டோட மூடிடுச்சு. அது உள்ள செத்து போனவங்களாம் எல்லாம் உள்ள என்ன இருக்கிறாங்க, எலும்பு ஊர்லாம் கிடக்குங்கிறாங்க. ஊடுன்னு அப்படியே இருக்கு கட்டடம். இல்லை தோண்டுனா வெளியே வரும். கட்டடத்தை காட்டுறேன். இப்போ இதெல்லாம் பாதை உள்ள நேரம் கோயிலுக்கு போகிற மாதிரி பாதை இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லாவா? ஃபுல்லாக பாதையாக இருந்துச்சு. இதெல்லாம் பாதையாக இருக்கு. இப்போ அந்த இதெல்லாம் நோண்டி எடுத்ததுனால இன்னும் கோயில் உள்ள அங்கே போகல, உள்ளே போகல. இதெல்லாம் நோண்டி இருக்காங்க. அது உள்ள ஒரு சிலை, இந்த முன்னாடி உள்ள சிலை இதெல்லாம். இதெல்லாம் கோயிலுக்கு முன்னாடி உள்ள சிலை. அந்த இன்னும் கோயிலுக்கு உள்ள சிலைகள் எல்லாம் இன்னும் எடுக்கல. எடுக்கல அப்படியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து இது வச்சு ஓந்தி இது வச்சு எடுத்தாங்க. புளிஸ் வண்டி வச்சு எடுத்தாங்க. போட்டுட்டு எடுக்கும்போது இதை அப்படியே போட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. மறுபடியும் அது வந்து என்ன, அதுக்கு எப்படி செய்ய போகிறாங்க என்னன்ட்டுனா இடம் கோயில் ஆகிடும். 4 பேர் மக்கள் வந்து செஞ்சுன்னு வச்சுக்க கோயில் ஆகிடும். ஓகேண்ணே. 10 மக்கள் இதுக்குன்னு இருக்காங்கல்ல, கொல்லையமாயிடும். கோயில் நல்லா இருக்கும். விசேஷமான கோயிலாக இருந்திருக்கு. அப்போ பெருமாள் கோயில்னா இதுதான் பெருமாள் கோயில். ஆனால் நான் கேட்டப்போ நிறைய பேர் பெருமாள் கோயில்னாலும் தெரிலன்றாங்க. சிவன் கோயில் இருக்குது இதில். ஆனால் நான் பார்த்தது இல்லை. ஆனால் 5 தலை நாகத்தை அந்த டயத்துக்கு அந்த அருள் வந்து இந்த சாமி தத்து உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தாங்கன்னா அது தெரியுமா அப்படிங்கும்போது. ஆனால் யாரையும் காயப்படுத்துனது இல்லை. யாரையும் எந்த அடைஞ்சலும் படுத்ததில்லை. 5 தலை நாகன்னு பயந்து போகக்கூடாது. அது தெய்வம் வந்து 5 தலை நாகம் வந்து சாதாரணம் கிடையாது. இல்லை, நான் கூட வந்தப்போ கேட்டேன் இந்த மாதிரி இருக்குது பார்க்கணுன்ட்டு. உள்ளே போவாத, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்லாம் சொன்னாங்க. சின்ன பையனாக இருக்கு, எதாவது என்ன பண்ணுறதுன்னு. இருந்தாலும் இந்த அங்கே இருக்காரு பார்த்தீங்களா, யாரு? அவர் மேலே உள்ள நம்பிக்கையில். சிவன் தானே? ஆமாம், சிவனும் உண்டு. இதில் வந்து லிங்கம் அங்கே இருந்துச்சு. மாட்டு பசுமாட்டு லிங்கம். நந்தி அங்கே இருந்துச்சு. அந்த நந்தியை வந்து இங்கே கோயிலில் வந்து வச்சுருக்காங்க இருக்கு. இந்த நந்தி இல்லைப்பா இங்கே. அந்த நந்தியை சுத்தமாக இல்லை. அந்த இது பேர் அந்த இருந்துச்சு. புரளியம்மா அந்த கோயில் இடம் இது. எல்லாம் கோயில் கற்கள்லாம் தெரியுது ஃபுல்லாக. எல்லாம் கோயிலுக்கு அந்த கட்டடம் எல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சது. அது வந்து இருக்கு. அது வந்து பெரிய கட்டடம் சுற்று கட்டடம்லாம் இருக்கு. இல்லை வாங்க காட்டுறேன். இந்த இதெல்லாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிருந்தெலாம் சொன்னாங்க என்கிட்ட. நான் முன்னாடி வழி கேட்டப்ப சரி, நான் அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேன். அவர் உள்ள நம்பிக்கையில் வந்துட்டு நானும் இந்த இது கருவேப்பிலை உடிக்கிட்டு போகணும்னு வந்தால் நேரெலாம் சாமி கொண்டாந்து உங்களை கொண்டாந்து இவ்வளோ தூரம் வந்து. ஆமாம், கண்டிப்பாண்ணே. நீங்களாம் நான் இவ்வளோ தூரம் உள்ள வந்திருக்க முடியாது. போவோம் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இது எப்படி தெரியும்? நம்ம எங்கள் ஊரில் போட்டு ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்காக மட்டும்தான் உள்ளே வந்தார். நான் வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன். யார்கிட்ட கேட்குறதா கேட்டாலும் நீங்கள் கிளம்பி போயிடுங்க, ரிட்டர்ன் போயிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐயா தான் நான் கூப்பிட்டு போகிறேன் வா தம்பின்னு சொல்லிட்டு வந்தார். அவரால் காலையில் செப்பல் கூட போடாமல் வந்துட்டார். நான் கூப்பிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்கப்பா, அங்கே போய் பார்க்குறீங்களா? பார்த்து கீழே விழுந்துடாதீங்க.
உள்ள வந்து விடுங்க அந்த போட்டாதான் ஆ நீங்கள் பார்த்துங்க ஐயா. சும்மா வாங்க சும்மா பயப்படாம. இதுதான் கோயில். அந்த இருக்குல்ல ஆ இந்த இருக்கு இருக்கா, ஆமாம் ஆமாங்க ஐயா. இதெல்லாம் எடுத்தது இதெல்லாம் நீங்கள் அதுதான் வாசப்படி. ம் அந்த இருக்குல்ல ஆ அதுதான் வாசப்படி உள்ளே போகிறது. ம் உள்ளே வந்து இன்னும் எத்தனை ஆழம் போகுதுன்னு தெரியல. ஓ ஓ ஆனால் உள்ள எந்த ஒரு சிலைகளுமே இல்லை. அது இன்னும் 30 அடி 100 அடி 50 அடிக்கு உள்ளே இருக்குது கீழே. கோயில் என்ன கீழே இருக்குது, இன்னும் கோயில் கீழே இருக்கா? 100 அடி கீழே இருக்குது. ஐயா இதுவே பனைமரத்துக்கு மேலே இருக்குது இந்த கோயில். இதே பனைமரத்துக்கு கீழே இருக்குது, இன்னும் 100 அடி கீழே இருக்குது கோயில். ம் பொய்க்காக இல்லை. இந்த மாதிரி கட்டடத்தை பாருங்க, அதான் இன்னும் கீழே போகுதுங்க. அதே மாதிரி இந்த கட்டடம் ம் இன்னும் எத்தனை அடி உள்ளே போகுது, அது 100 அடி குறையாது. இது வரையும் நோண்டிருக்காங்க, இது வரையும் நோண்டதே மேலே இது உள்ள சில எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்னென்னமோ பொருள் பெருமாள் சிலையெல்லாம் உள்ளே இருக்குதான். ஓகே ஓகேங்க. பெருமாள் சிலையெல்லாம் உள்ளே இருக்குதான். தங்கம் அதில் உள்ளதா இல்லை இதில் இப்படி உள்ளதுன்னு தெரியல, உள்ளே இருக்குதான் பெருமாள் சிலையெல்லாம். ம் ம் பார்த்தீங்கன்னா உள்ள ஐயா என்ன சொல்கிறாருன்னா உள்ள இன்னும் ஒரு 100 அடி கீழே போவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரத்து ஹைட் இருக்குது இந்த கோவிலே. இதே பனைமரம் இதே 100 அடிக்கு மேலே இருக்குங்க. இதே ஒரு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 அடி இருக்குங்க ஐயா. 30 அடி கிடையாது, அதுக்கு மேலேயே இருக்கும். இதுலேருந்து தான் 10, அதுலேருந்து ஒரு அளவு இல்லை இல்லை அதான் பனைமரத்துக்கு மேலே ஹைட்டாக இருக்குது இதுவே. அப்போனா இன்னும் கீழே இருக்குன்னா அந்த கோயில் எவ்வளோ ஒரு பழமையான கோயிலாக இருக்கும், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் எத்தனை வருஷத்துக்கு பழமையான கோயில்னு தெரியல ஏங்கய்யா. இதா 2000 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். குறையாது. நீங்கள் சின்ன பையனாக இருக்கிறப்ப பார்த்துருக்கீங்க. நீங்கள் சின்ன பையனாக இருந்தப்போ இந்த கோயில் எப்படி இருந்தது? குழந்தையா இருக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள்லாம் விளையாடும் போதெல்லாம் வந்து இதெல்லாம் இதுக்கு தான் கிடையாது. இதே மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரி தான் இருந்துங்க. இதெல்லாம் அந்த பள்ளம்லாம் இப்போ எடுத்ததுனால இப்போ இது பண்ணியிருக்காங்க. அதான் இதாக இருந்துச்சு. உள்ள கோயில் உள்ளலாம் போகலாம் அங்கே வந்து இன்னும் அப்போல்லாம் அந்த 5 தலை நாகம் கிடையாதுங்களா? அப்போல்லாம் 5 தலை நாகம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இல்லை, இப்போ தான் அப்புறம் பார்த்துருக்குறாங்க. இந்த கோயிலெல்லாம் செடி சம்பளம் இல்லாமல் இருக்கும்போது, இந்த கொடி செடிலாம் இல்லாமல் இருக்கும்போது பரவாயில்லையமாக கிடந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து பூசை பண்ணுவார் இதுக்கு வந்து. அவர் வந்து அவங்களோட எனக்கு எல்லாம் அவங்க வந்து துண்ணூறு போட்டுறாங்க எனக்கு. சரி சரிங்க ஐயா. அதனால அப்படி ஆகிடுச்சு. அந்தாண்ட முன்னாண்ட ஒரு கோயில், அந்த காரந்தப்பு முன்னாண்டவருங்கிறது அந்தாண்ட. சரி சரிங்க ஐயா. அவர் அங்கே அவங்க வந்து நம்ம தான் பாதை வச்சுருக்காங்க கோயிலுக்குலாம் வர்றதுக்கு. ஒரு 2000 வருஷம் பழமையான சிவன் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயா வந்து என்ன சொல்கிறாருன்னா இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரத்து ஹைட் இருக்குது, இதுக்கும் மேலே வந்துட்டு ஒரு 100 அடி இருக்கும் அப்படின்ற. கலசம் இருந்துச்சு. கலசம் இருந்ததுங்களா? கலசம் நான் எனக்கு கலசம் இருந்துச்சு. கலசம்லாம் இப்போ இல்லை. இல்லை பிராந்து கிருஷ்ணபுரம் அந்த பருந்து வருங்களா? பிராந்து வெள்ளையா? ஆமாம் ஆமாம் அவர் தான் இருக்கும். அது குடியிருக்கும். இதில் ஆலமரம் பெரிய ஆலமரம் இருந்துச்சுன்னா மூடி இருந்துச்சு. இப்போ ஆலமரம்லாம் வெட்டி காலி பண்ணிட்டாங்க. இந்த கோயிலை சுற்றி ஆலமரம் தான் எல்லாம் பெரிய மரமாக இருந்துச்சு. சரி சரிங்க ஐயா. அப்போ வந்து இந்த கிருஷ்ணபுரமா வந்து அந்த பழமையான கோயில் பார்த்தீங்கன்னா என்ன நிலைமையில் இருக்க பாருங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துருக்கணும். நம்ம யாரும் கண்டுக்காத நிலைமையில் இப்படி இருக்குது. இப்பயும் வந்துட்டு ஊர்க்கார மக்கள் வந்துட்டு ஒரு சிலர் இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். ஆனால் இப்போ வந்து அவர் வயசானனால அது பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் யாரும் வணங்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு பழமையான ஒரு கோயில் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அற்புதங்கள். இப்போ இந்த மாதிரி அற்புதங்கள் ஆச்சரியங்கள் இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாதது நிறையா இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம அதெல்லாம் முறையான முறையில் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்துருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு முறையானதாக நம்ம வணங்கி இருந்தால் அந்த கோயில் இந்த 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 நிலமையில் இருக்குமா? எவ்வளோ ஒரு வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. கோயில்கள் வந்துட்டு எப்பயுமே தயவுசெய்து எந்த கோயிலுமே வந்துட்டு இந்த மாதிரி அழியிற நிலைமைக்கு விடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் இருந்தப்போ அவங்க எவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இருப்பாங்க, எவ்வளோ இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க இந்த கோயிலை. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்ருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் மக்கள் கஷ்டமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 தலை நாகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 5 தலை நாகத்தை இந்த ஊர் மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்து என்னென்னா அந்த 5 தலை நாகம் வந்து யாரையுமே காயப்படுத்துனதில்லை, யாரையுமே எதுவும் பண்ணதில்லை. ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு அவருடைய அருள் இருந்தால் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் 5 தலை நாகம் வாழ்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் ஊர் மக்களும் பார்த்துருக்காங்க. நான் பார்த்து யாரையுமே காயப்படுத்தினதில்லை, எதுவும் பண்ணதில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை வணங்கிட்டு போகிறதுக்காக நிறைய பேர் இங்கே வருவாங்களாமா. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு
சிவனுடைய அருள் இருந்தால் நம்மளே நான் இன்றைக்கி அவரை பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஐயா நான் சொல்கிறாருன்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்ரகாரமாக இருந்தது, இங்கெல்லாம் வீடுங்களாக இருந்ததாக சொல்கிறார். ஒரு மம்மலை முனிவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சாபம் மாதிரி கொடுத்துட்டாராம். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணில் மூழ்கிருச்சு அப்படின்ற மாதிரி. இன்னும் இதுக்குள்ளே வந்துட்டு அச்சு விளைய அன்னப்புண்ணு ஊர், கழுத கண்டி ஊர், சோகம் வளைஞ்சாலும் மோருக்கு சோறப்படாது முட்டு கட்டார் கோயில அரசூர் பாட்டு போட்டார். சரிங்க ஐயா, அது நடந்த கதை தான் இது. நம்மாரி அவருக்கு மூலிகை இன்னும் இதுக்குள்ளே எலும்பு கூடலாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. வீடுங்க இப்போ எனக்கு வீடு காமிச்சார், அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. வீடுங்கள்லாம் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு நந்தி இருந்ததான் சொல்கிறாரு. அந்த நந்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேறு ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டதா சொல்கிறாரு. கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டனால நம்மளுக்கும் சந்தோஷம் அது. சிவன் மட்டும் இங்கே இருக்கார் ரொம்ப வெட்ட வெளியில். நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருடங்களாக இப்படி இருக்காரு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அவ்வளோ ஒரு மன கஷ்டமாக இருக்குது. நம்ம எத்தனையோ கோயில்களுக்கு போகிறோம் பிடிக்கிறோம், ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி கோயில்கள்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்பவும் சொல்ல வார்த்தைகள் வரல, அந்தளவுக்கு ஒரு மன வலியாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த கோயில். இது நம்ம முறையாக வந்துட்டு அதை நம்ம பாதுகாத்து இருந்தால் இப்போ எப்படி இருந்திருக்கும். ஆனால் இப்போ எந்த நிலமையில் இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பொக்கிஷங்கள் அற்புதங்கள்னு நம்மளுக்கு தெரியாது நிறையா இருக்குது, ஆனால் அதை நம்ம சரியான முறையில் பாதுகாக்கிறது இல்லை. இனிமேலாவது இந்த மாதிரி இருக்க கோயில்களை தயவு செஞ்சு பாதுகாப்போம். வெட்ட வெளியில் இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊர் மக்கள் எடுத்து உள்ளே இருந்து தோண்டி வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா எத்தனையோ மழை வெயில். நம்மளாலே வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்மளால் வெயில் நிற்க முடியாது. ஆனால் எத்தனை வருடங்களும் அப்படி வெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல. இவர் மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிற மற்ற தெய்வங்களும் அப்படி தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கை வைக்க முடியல, அப்படி கை ரொம்ப சுடுது. இருந்தாலும் அவர் மேலே உள்ள அன்பில் என்னால் வைக்காமல் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பு தானே எல்லாம் செய்தோம். நான் வந்துட்டு அவரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பார்லாம். வந்துட்டு இதில் ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுலாம் ஃபுல்லாக அவர் இங்கே க்ளீன் பண்ணிட்டு போட்டு போயிருப்பார். க்ளீன் பண்ணி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் புற்கள்லாம் வளர்ந்துருச்சு. திரும்பவும் அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஊருக்காரங்க யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கூட இந்த பக்கம் சுற்றி ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்காவது கொஞ்சம் ஏதாவது நிழலுக்கு இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நான் இப்படி வெயிலில் இருக்கப்போ கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. நம்ம என்ன தான் தெய்வங்களாக இருந்தாலும் வெயிலை வச்சு வழிபடக்கூடாது இல்லை. இவரை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்சத்திர நாகம் பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் பயங்கரமாக இருக்குது. இதுதான் உள்ளே போகிற வழி. ஆனால் அந்த ஐயா போனா அப்படிங்கிறாரு. ஆனால் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் அவரால் பாவம் நடக்கவே முடியல, காலில் செப்பல் கூட இல்லாமல் கேட்டுன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ என்னை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்காரு. அவங்களாம் உள்ளே என்னால் வந்திருக்க முடியாது. ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், உள்ளே போகாதப்பா, ஏதாவது ஒன்றா என்னால் ஓடி கூட வர முடியாது அப்படின்னாரு. அவர் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து என்னால் உள்ளே போக முடியல. ஆனால் உள்ளே போகணும்னு எனக்கும் ஆசை தான், போய் காணொலி எடுக்கணும்னு ஆசை தான். ஏன்னா அவர் பெரியவர், நம்மளுக்காக இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்திருக்காரு. அவருடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டாகணும். உள்ளே போகலைன்னா திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி கோயில்கள் இருந்தால் தயவுசெய்து வெளியில் தெரியப்படுத்துங்க. ஊர் மக்கள் யாராவது இருந்தாலும் இதை வணங்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோயில்களோட கற்கள் தான் பாருங்கள் தெரியும். இதுதான் அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான வழியாக இருந்திருக்கு. எல்லாம் பூரா இப்போ செடி புதர்கள் எல்லாம் வந்திருக்கு. சிவன் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. அவருடைய அந்த பிரம்ம குறியீடு எல்லாம் தெரியுதுங்களா. இல்லை எவ்வளோ ஒரு பழமையானதாக இருந்திருக்கும் பாருங்கள். இவர் பிரம்மர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக பேர்கள் சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் பிரம்மர், அவர் அம்மன் நினைக்கிறேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாழி இருக்குது.
ஏன் இந்த சிலைங்கள்லாம் உடஞ்சிருக்குங்க ஐயா? இல்லை தோண்டி எடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, அப்போ உடஞ்சதுங்களா இல்லை எப்படிங்க ஐயா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாங்க ஐயா. இந்த காலபைரவராங்க ஐயா? இவர் வந்து காலபைரவர். இது காலபைரவர், இவர் விஷ்ணு பெருமாள், இவர் பிரம்மர். அவருங்க ஐயா? இல்லை இவர் சிவனுங்க ஐயா. அவரு தான் பெருமாளுங்களா? அவர் பெருமாள், இவர் பிரம்மர், இவர் வந்து விஷ்ணுங்களா? விஷ்ணு, காலபைரவர், சிவன். 4 பேர் இருந்திருக்காங்க. ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உள்ளே கூட்டு போனார். ஐயாவால் நடக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம கேட்டதுக்காக உள்ளே கூட்டு போனார். ஐயா உங்கள் பேருங்க ஐயா? வீரையன். ஐயா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்காக சிரமப்பட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம கோயிலை வந்துட்டு முழுசாக காணொலி எடுக்கிற வரைக்கும் கூட இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்தார். ரொம்ப நன்றிங்க. நீங்களாம் உள்ள கோயிலுக்குள்ளே போயிருக்க முடியாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அது நிறைய பேர் உள்ள இந்த கோயிலே இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்கள்ட்ட போய் சாவி வரணும், பார்த்து வாங்க ஐயா. உள்ள காட்டு பண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஐயா. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப நன்றிங்க ஐயா. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஐயா இல்லைன்னா இன்றைக்கி நம்ம கோயிலை பார்த்துருக்க முடியாது. நான் வந்து கேட்டப்போ வந்துட்டு உள்ளே போய் இந்த கோயிலே இல்லை, உள்ளே போக முடியாதுன்னு அடைச்சிட்டாங்க, பாம்பு இருக்குது, காட்டு பண்ணி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்கள சொன்ன மாதிரி உள்ள 5 தலை நாங்கள் இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க சொல்கிறேன். ஐயாவும் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இருக்குது, ஆனால் நான் இன்னும் பார்க்கல, எனக்கு அந்த வாய்ப்பு இன்னும் அந்த இறைவன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்த்து நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. பயப்படாமல் அது நம்ம இறைவன் தான், யாரையுமே காயப்படுத்தினதில்லை, நின்று வணங்கிட்டு போனால் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஐயாவும். எனக்கு அந்த வாய்ப்பு இறைவன் கொடுக்கல இன்னும் அப்படின்னாரு. கண்டிப்பாக இன்றைக்கி நானும் அதை தான் எதிர்பார்த்து வந்தேன். முடிஞ்சால் நம்மளும் காணொலியை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நம்மளுக்கும் அது பார்க்கல. அது ஐயா இல்லைன்னாலும் நம்மளால் உள்ளே போயிருக்க முடியாது இன்றைக்கி. நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு இல்லை வேண்டாம், ஏதாவது டக்குன்னு ஒரு அசம்பாவிதம்னா என்னால் ஓடி கூட வர முடியாது. ஆனால் ஐயாவால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால ஐயாவால் நடக்க முடியல. குச்சவங்கிட்டு தான் வந்தார் என் கூட. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஐயா இல்லைன்னா நிஜமாக நம்ம வந்துட்டு உள்ளே அன்றைக்கி போய் ஒரு காணொலி எடுத்துருக்க முடியாது, சிவனையும் பார்த்துருக்க முடியாது, இந்த கோயிலையும் நம்ம பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்க கோயில்களுக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களே போய் வணங்க ஆரம்பிங்க. யாரும் பாலடைஞ்ச கோயில்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டாம். யாரும் போய் வணங்கினீங்கன்னா அடுத்தடுத்து உங்களை பார்த்து ஒரு 10 பேர் வர ஆரம்பிச்சாங்க. 10 பேர் 100 ஆகலாம். அப்படியே அந்த கோயில் நல்லபடியாக இருக்க ஒரு வாய்ப்பு அமையும். காணொலி முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வெளியில் தெரியப்படுத்துங்க. நன்றி.